இந்திய அரசாங்கம் வங்கக்கடல்ல ஒரு புதுவிதமான பிரச்சனையை இப்ப எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த பிரச்சனையை இந்தியாவுக்கு உருவாக்கி இருக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடான பாக் தான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாக் அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக வங்கக்கடல்ல பின்னக்கூடிய சதி வலை என்ன, பாக்கினுடைய இந்த சதி திட்டத்தை நொறுக்கிறதுக்கு இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கப்பல் 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 47 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிட்டகாங் போர்ட்டுக்கு ஒரு போர்ட்டுகால் அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அங்க அந்த கப்பல் விசிட் பண்ணி பொருட்களையும் இறக்கி வச்சுட்டு போயிருந்திருக்குது. ஏன்பா, ஒரு நாட்டில் துறைமுகம்னு இருந்தா இந்த மாதிரி கப்பல்கள் வந்து போறது, பொருளை எல்லாம் இறக்கி வைக்கிறதுலாம் சாதாரண ஒரு விஷயம் தானே. இதுல என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்க. காரணம், வங்கதேசம் கடந்த 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு பாகிஸ்தானை சேர்ந்த எந்த ஒரு கப்பல்களையுமே தன்னுடைய துறைமுகத்துக்கு அனுமதிச்சதே கிடையாது. அப்புறம் எப்படிப்பா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வர்த்தகம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு ஏதாச்சும் பொருளை அனுப்பி வைக்கணும், இல்ல அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதை இலங்கை மூலமா தான் பண்ணும். ஸோ பாகிஸ்தானை சேர்ந்த கப்பல்கள் பொருளை ஏற்றிக்கிட்டு இலங்கை வரும். ஸோ இலங்கையில் அந்த கப்பலில் இருக்கிற பொருட்கள் இலங்கையை சேர்ந்த வேறு கப்பலுக்கு மாற்றி வைக்கப்பட்டு இலங்கை கப்பல் தான் வங்கதேசத்தை போய் ரீச் பண்ணும். ஸோ என்னதான் இலங்கை கப்பலுக்கு அதை மாற்றி வங்கதேசத்துக்கு அனுப்பிச்சாலுமே கூட இந்த பொருட்கள் எல்லாம் பாகிஸ்தான்லேருந்து வருதுன்னு தெரிஞ்சாலே வங்கதேச அரசாங்கம் அந்த ஒரு பொருட்களை 100% கம்ப்ளீட்டாக சோதனை போடாமல் வங்கதேசத்துக்குள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு பாகிஸ்தான் கூட பகையாளியா இருந்த வங்கதேசம் இப்ப என்னடானா திடீர்னு பாகிஸ்தான் கப்பலையே தன்னுடைய துறைமுகத்துக்குள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொருட்களை பெரிய அளவுக்கு செக்கிங் அப்படிங்கறதும் பண்ணாம வங்கதேசத்துக்குள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குது. சரி, இதனால இந்தியாவுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூங்க. எதனால இது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் பொருட்கள் வந்திறங்கி இருக்கக்கூடிய அதே சிட்டகாங் துறைமுகத்துக்கு பழைய வரலாறு ஒன்று உண்டுங்க. அந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னாலே எதனால இது இந்தியாவுக்கு பிரச்சனைங்கிறத தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த சிட்டகாங் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன கப்பல்கள் வந்திருக்குது. அந்த கப்பல்கள்ல இருந்த பொருட்களை 10 லாரிகள்ல ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த துறைமுகத்தை விட்டு வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த துறைமுகத்துல இருந்த அபிஷியல்ஸ் எல்லாம் அதை மடக்கி பிடிச்சு செக் பண்ண பொழுது அந்த 10 லாரியிலுமே ஃபுல்லா வெப்பன்ஸ் தான். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தெற்காசியாவுடைய ஆயுத கடத்தல் வரலாறுலேயே மிகப்பெரிய ஆயுத கடத்தல்னா அது இதுதான். ஸோ கிட்டத்தட்ட இந்த உலகத்தையே இந்த ஒரு செய்தி அதிர்வடைய வச்சதுன்னே சொல்லலாம். சரி, இந்த ஆயுதங்கள்லாம் எதற்காக வங்கதேசத்துக்குள்ள நுழையுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எதுவுமே வங்கதேசத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே UFLA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்திய ராணுவத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா, அஸ்ஸாம் மாநிலத்தை இந்தியா கிட்ட இருந்து பிரித்து ஒரு தனி நாடா அறிவிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம். ஸோ அதுக்காக இந்திய ராணுவத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அமைப்புக்கு இந்த ஆயுதங்களை கொடுக்கறதுக்காக தான் வங்கதேசத்து வழியா அதை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வங்கதேசத்திலையும் இந்தியாவுக்கு சாதகமான அவாமி லீக் ஆட்சியில் இல்லைங்க, அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயுதத்தை இந்தியாவுக்கு எதிராக கடத்துறாங்கன்னு தெரிய வந்ததையுமே அவாமி லீக் அமெரிக்கா மேலதான் முதல் குற்றச்சாட்டை வச்சது. அது மட்டும் இல்லை, ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி அது கடைசியில் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுத்தது. ஏன்பா, அப்போ வங்கதேசத்தில் அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் இருந்திருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆயுதங்கள் அந்த அரசாங்கத்தோட ஆதரவோட தான் வங்கதேசத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களே எப்படி அந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கு அவங்க அபிஷியல்ஸுக்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான ஒரு விளக்கம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் தெளிவா வந்து கிடைக்கல.
ஆக்சுவலா என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய உளவுத்துறையான ரா தான் வங்கதேச அபிஷியல்ஸ் கிட்ட இருக்கிற தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த ஆயுதங்களை கைப்பற்ற வச்சதா சொல்லப்படுது. இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே UFLAங்கிற அந்த அமைப்பு கிட்ட கடத்தி கொண்டு போக முயற்சி செஞ்சது பாகிஸ்தானினுடைய உளவுத்துறையான ISI தான். யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானோட கப்பலுக்கு வங்கதேச துறைமுகத்துல அந்த கட்டத்திலையுமே அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படல. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு அனுமதியுமே இல்லாத சமயத்திலேயே சின்ன கப்பல்கள் மூலமா வங்கதேசத்து வழியா ஆயுதங்களை கடத்துறதுக்கு பாகிஸ்தானினுடைய உளவுத்துறை முயற்சி செஞ்சிருந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பாகிஸ்தானோட கப்பலே வங்கதேசத்தோட துறைமுகத்துக்கு போகுது. பத்தாவதுக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு வருது. இப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி பாகிஸ்தான் கப்பல்கள் அடிக்கடி வங்கதேசத்துக்கு வந்தது அப்படின்னா அதன் மூலமா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல கலவரத்தை உருவாக்குறதுக்கு இவங்களே அங்க ஆயுத கடத்தல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதனால தாங்க இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆயுதங்களை முதல்ல விட இப்போ பாகிஸ்தானால் ஈஸியாகவே வங்கதேசத்து வழியாக கடத்த முடியும். காரணம், மியான்மர்லேயும் ஒரு உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் தனக்கு தேவையான ஆயுதங்களை மியான்மர் வழியாக வர வச்சு அதையே வங்கதேசத்துக்குள்ளே அனுப்புறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தான் கப்பல் இவ்வளவு நாட்களாக வங்கக்கடலையே பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இந்தியாவை தாண்டி அவங்களால வங்கதேசத்துக்கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி இருந்த ஒரு நாடு இப்போ வங்கதேசத்தை நெருங்குது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான். சரிப்பா, இதை தடுக்கிறதுக்கு இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வங்கதேசத்தில் நமக்கு சாதகமான ஒரு ஆட்சி இல்லை. ஸோ முகமது யூனுஸ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சமாதானமாக வர்ற மாதிரியே தெரியலங்க. பாகிஸ்தான் கூட தான் ரொம்ப வேகமாக நெருங்கினாங்க. ஸோ மொத்தத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தில் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியாவுக்கு சாதகமான அரசாங்கம் அமையணும். அப்போ தான் நம்ம நினச்சது அங்கே நடக்கும். ஸோ அந்த வகையில் தாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் வங்கதேசத்தில் பிரச்சனை வந்ததுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், இந்தியா ஷேக் ஹசீனாவை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, மீண்டும் ஷேக் ஹசீனாவை வச்சு அங்கே ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு கூட முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது இந்தியாவினுடைய காய் நகர்வுகளை பார்க்கும் பொழுதும் ஷேக் ஹசீனாவை மீண்டும் வங்கதேசத்துக்குள்ளே அனுப்பி அங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் இந்தியா முயற்சி செய்யற மாதிரி தெரியுதுங்க. இதனால தான் முகமது யூனுஸ் அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா வாரம் இந்தியா கிட்ட ஷேக் ஹசீனாவை எங்கள்கிட்ட ஒப்படைங்க, ஷேக் ஹசீனாவை எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா முகமது யூனுஸை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்தாங்கன்னா என்னைக்கு வேண்டுமானாலும் அவங்க மறுபடியும் வங்கதேசத்துக்கு வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்றது தெரியும். அது யூனுஸுக்கு பெரிய ஆபத்து. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இவ்வளவு நாளாக சாதகமாக இருந்த பைடன் அரசாங்கம் இப்போ ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் அங்கே அதிபராக போகிறார். ட்ரம்ப்புக்கும் யூனுஸுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒத்து வராது. காரணம், யூனுஸ் பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்டிக் கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இதனால தான் ஒபாமா ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. அதே மாதிரி பைடன் ஆட்சியில் இருக்கும் பொழுது வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவராக பைடன் யூனுஸை நியமிச்சிருந்திருக்கா. அப்படி ஸோ இப்போ ட்ரம்ப் வர்றாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒத்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு யூனுஸினுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ அதுக்கு முதல்ல இந்தியா வெயிட் பண்ணணுங்க. அவசரப்பட்டோன்னா இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலைங்கிறது போலியாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஒரு போலி பிம்பத்தை இந்தியா உடைச்சாகணும். அதுக்கு முதல்ல இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வங்கதேசத்தில் கொஞ்சமாச்சும் கூல் டவுன் ஆகணும். அப்படி கூல் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை அங்கே மேலும் வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அது மாறிடும். ஸோ அதனால தான் இந்தியா எந்த ஒரு நகர்வையுமே பண்ணாமல் அமைதியாக இந்த விஷயத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மனநிலை கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது அப்படிங்கிற பொழுது இந்திய அரசாங்கம் மீண்டும் ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சியை வச்சு வங்கதேசத்துக்குள்ள போராட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மறுபடியும் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவங்கலாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா மீண்டும் ஷேக் ஹசீனாவையோ இல்லை ஷேக் ஹசீனாவினுடைய பையனையோ வங்கதேசத்துக்குள்ள அனுப்பி அவங்க மூலமாக அங்கே ஆட்சியை மீண்டும் மலர வைக்கிறதுக்கு இந்தியா முயற்சி செய்யலாம். ஆக்சுவலா போன வாரமே ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சி வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முகமது யூனுஸினுடைய அரசாங்கம் இந்த போராட்டம் நடந்ததுன்னா அது இந்தியாவுக்கு சாதகமாக மாறும்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக ரொம்ப வலுக்கட்டாயமாக அடக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை,
அவாமி லீக்கினுடைய எதிர்க்கட்சியான BNPயும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆதரவாளர்களை வச்சு அந்த ஒரு போராட்டத்தை கலவரமா மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவசரப்படுறதுக்கான தேவையே இல்லைங்க. ஏன்னா ட்ரம்ப் அதிபரானார் அப்படின்னா அவர் பாகிஸ்தானுக்கு எதிராக தான் இருக்க போறாரு, முகமது யூனுஸுக்கும் அவர் எதிராக தான் இருக்க போறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 மாசத்துல அந்த ஒரு நிலைமைங்கிறது நமக்கு சாதகமா மாறும். அது மட்டும் இல்ல, வங்கதேசம் எல்லா விஷயத்துக்குமே இந்தியாவை சார்ந்துதான் இருக்குது. ஏன் வங்கதேசத்தினுடைய பொருளாதாரத்தோட ஆணிவேரான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பருத்தியே இந்தியாவில இருந்து தான் பெரிய அளவுக்கு வங்கதேசத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரிசிட்டிக்கும் பெரிய அளவுக்கு இந்தியாவை சார்ந்து தான் வங்கதேசம் இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டியும் பருத்தியும் ஏற்றுமதியும் இந்தியா தடை செஞ்சதுனாலே வங்கதேசத்தோட பொருளாதாரமே கம்ப்ளீட்டா படுத்தணும். அது மட்டும் இல்லை, வேற எந்த நாடுமே இந்தியாவை மீறி வங்கதேசத்துக்கு இந்த மாதிரி கரண்ட் கொடுக்கறதோ இல்லை பருத்தி ஏற்றுமதி பண்ணுறது எதையுமே பண்ண முடியாது. ஈவன் பருத்தியை கூட கொண்டு வந்துடுறான்னு வைங்க, கரண்ட் கொடுக்கறது இந்தியாவை தவிர யாருனாலையும் வங்கதேசத்துக்கு பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வங்கதேசம் எப்படி பார்த்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா கிட்ட வந்துதான் ஆகணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியாங்கிற புலி இப்போ பதுங்குது, அமைதியாக இருக்குதுன்னா அதற்கான காரணம் அது பின்வாங்குதுங்கிறது இல்லைங்க, தகுந்த நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த நேரம் வந்ததுன்னா இந்தியா வங்கதேசத்துக்கு எதிராக பாயும். அப்போ வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் மாறும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, அது வரைக்கும் பாகிஸ்தானும் வங்கக்கடலை பயன்படுத்துறாங்க பொழுது அவங்க ஏதாச்சும் ஆயுத கடத்தலுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு இந்தியாவுக்கு தகவல் வந்தா இந்திய நேவியை பயன்படுத்தி பாகிஸ்தான் கப்பல்களை வழிமறிச்சு செக் பண்ணலாம். பாகிஸ்தானை விட இப்ப இந்தியாவினுடைய கடற்படையினுடைய வலிமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சைனா கூட போட்டி போட்டுக்கிட்டு ரொம்பவே வலிமையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்வசாதாரணமா பாகிஸ்தான் கப்பல்களை வழிமறித்து இந்தியா சோதனை செய்யறதுக்கும் தயங்கக்கூடாது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் கப்பல்களை வழிமறித்து சோதனை செய்யணுமா, இல்ல வேணாம் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு வங்கதேசத்தின் வழியா அதை டீல் பண்ணிக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.